So this is 10th standard statistics and probability exercise 8.1 14th sum. For a group of 100 candidates, the mean and standard deviation of their marks were found to be 60 and 15 respectively. So mean கொடுத்துட்டாங்க and standard deviation 60 and 15 கொடுத்துருக்காங்க. Later on it was found that the scores 45 and 72 were wrongly entered as 40 and 27. ஸோ இந்த ரெண்டு நம்பர் போடுறதுக்கு பதிலாக இந்த ரெண்டு நம்பர் போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த மீனும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும். ஃபைண்ட் த கரெக்ட் மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ அப்போ ஒரிஜினல் டேட்டா போட்டு நீங்கள் என்ட்ரி ஃபைண்ட் அவுட் பண்ணால் இந்த கரெக்ட் மீன் என்ன கிடைக்கும், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஓகே, ராங்லாம் என்ட்ரி பண்ணப்போ கிடைச்ச மீனும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க. ராங் டேட்டா வந்து இதில் 40 and 27. கரெக்டாக நம்ம என்ட்ரி பண்ணி 45 and 72 என்ட்ரி பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணால் வரப்போகிற மீன் என்ன, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக எழுதிக்கலாம். ஸோ டோட்டலாக இருக்கிறது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இஸ் 100. ஸோ தட் இஸ் n ஈக்குவல் டு 100. அண்ட் இன்கரெக்ட் வந்திருக்கிறது எல்லாமே இன்கரெக்ட் தான். ஸோ இன்கரெக்ட் எக்ஸ் பார் which is equal to 60. X bar na mean. Okay, then incorrect standard deviation sigma which is equal to 15. Okay, இந்த மூணு கொடுத்துருக்காங்க. இப்போ wrong data correct data என்னன்னு கொடுத்துருக்காங்க. correct data ரெண்டு டேட்டா என்ட்ரி வந்து ஒன்று 45 ஒன்று 72. அப்போ அது எப்படி ராங்காக என்ட்ரி பண்ணியிருக்காங்க, அதுக்கு பதிலாக இது என்ட்ரி பண்ணுறதுக்கு பதிலாக இதை 40 and 27 என்ட்ரி பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ கரெக்ட் எக்ஸ் பார் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கரெக்ட் சிக்மா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ எப்படி ஃபஸ்ட்டு ஒன்னாக போகலாம். இன்கரெக்ட் எக்ஸ் பார் நமக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க, சாரி எக்ஸ் பார் ஈக்குவல் டு நமக்கு we know that the formula summation x by n. ஸோ இது எல்லாமே இன்கரெக்ட் தான். அப்போ இன்கரெக்ட் எக்ஸ் பார் இங்கே என்ன, இன்கரெக்ட் எக்ஸ் பார் which is equal to summation x divided by n. summation x எல்லாம் தெரியாது. ஸோ இன்கரெக்ட் எக்ஸ் பார் we know that 60. ஸோ 60 equal to summation x divided by n is 100. ஸோ அப்போ இது மல்டிப்ளை இங்கே டிவைடில் இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், மல்டிப்ளைக்கு வந்துடும். ஸோ அப்போ 6000 ஈக்குவல் டு இன்கரெக்ட் வர டேட்டா எல்லாமே இன்கரெக்ட் தான். இன்கரெக்ட் சமேஷன் எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இன்கரெக்ட் சமேஷன் எக்ஸை வச்சுட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இது இன்கரெக்ட் தான், இது இன்கரெக்ட். ஓகே, ஸோ இதுவும் இன்கரெக்ட் தான். இன்கரெக்ட் சமேஷன் எக்ஸை வச்சு கரெக்ட் சமேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ கரெக்ட் சமேஷன் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இன்கரெக்ட், இது வந்து ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி வந்து 9th படிச்சிருக்கோம். இன்கரெக்ட் சமேஷன் எக்ஸ் மைனஸ் ராங் டேட்டா ப்ளஸ் கரெக்ட் டேட்டா இப்படி தான் வந்து எதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, கரெக்ட் சமேஷன் எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இன்கரெக்ட் சமேஷன் எக்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் 6000 மைனஸ் ராங் டேட்டா வந்து இங்கே ரெண்டு டேட்டாஸ் இருக்குது. ஸோ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கிறோம். 40 + 27 மைனஸ் 40 + 27 ப்ராக்கெட்டில் போடுங்க. கரெக்ட் டேட்டா வந்து 45 + 72. ஓகே, தென் 6000 ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். 67 + 117. ஸோ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா 6000 + 50. 117ல் 67 மைனஸ் பண்ணால் 50. ஸோ 6050 கிடைக்குது கரெக்ட் சமேஷன் எக்ஸ். ஓகே, ஸோ அப்போ கரெக்ட் எக்ஸ் பார் விச் இஸ் ஈக்குவல் டு கரெக்ட் சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை என். கரெக்டாக summation x divided by n எழுதுவோம். இங்கே correct summation x by n. So which is equal to 6050 divided by 100 which is equal to 2 zeros வந்தா என்ன பண்ணுவோம், 2 decimal move பண்ணுவோம். So 60.50. This is correct summation x. Okay, correct summation x find out, correct x bar find out பண்ணியாச்சு, correct mean. Okay, so இப்போ என்ன find out பண்றோம்,
எஸ் இப்போ வந்து கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நமக்கு ஃபார்முலா தெரியும், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா, இது எல்லாமே இன்கரெக்ட் தான். ஓகே, இன்கரெக்டோட தான் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இன்கரெக்ட் summation x square divided by n minus incorrect summation x by n the whole square. Okay, x by n the whole square. So இங்க root eliminate பண்றதுக்கா நான் என்ன பண்ணிக்கிறேன், both sides squared பண்ணிக்கிறேன். அப்ப incorrect sigma squared which is equal to incorrect summation x squared divided by n minus இது வந்து incorrect summation x by n x bar சொல்லிக்கலாம் இல்லையா. So incorrect x bar the whole square. Okay, so which is summation sigma squared என்ன ஆல்ரெடி அவங்க கொடுத்தது sigma squared என்னன்னு டேட்டா wrong டேட்டா போட்டு பண்ணுறதுல 15 கிடைச்சிருக்கு, equal to incorrect summation x squared நமக்கு தெரியாது. ஸோ அதை தான் இப்போ இதிலிருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ incorrect summation x squared divided by 100 minus incorrect x bar ஆல்ரெடி அவங்க கொடுத்தது தான். ஸோ 60 the whole square. ஓகே, ஸோ 15 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 225 which is equal to incorrect summation x squared divided by 100 minus 3600 60 ஸ்கொயர் பண்ணலாம். இந்த மைனஸ் 3600 இந்த சைடு எடுத்துட்டு வந்துருங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கிற 225 போட்டுட்டு அப்புறம் தான் கொண்டு வரணும், which is equal to incorrect summation x squared divided by 100. ஓகே, ஸோ ஆட் பண்ணிக்கோங்க, 3825 கிடைக்கும். ஸோ 3825 which is equal to incorrect summation x square divided by 100. So divided இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா மல்டிப்ளைக்கு வந்துரும். அப்போ 3825 followed by 2 zeros which is equal to incorrect summation x squared. Okay, so incorrect summation x squared find out பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் ஃபார்முலாவில் கொண்டு போய் போட்டு கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அப்போ கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இன்கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் wrong data ஸ்கொயர்டு ப்ளஸ் கரெக்ட் டேட்டா. இங்கே வந்து ஸ்கொயர்டு இருக்கிறதுனால நம்ம எல்லாமே ஸ்கொயர்டு தான் போட்டுக்கணும், கரெக்ட் டேட்டா ஸ்கொயர்டு. ஓகே, ஸோ இங்கே ஸ்கொயர்டுங்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இங்கே டேட்டா ஸ்கொயர்டுன்னு கூட நீங்கள் சொல்ல தேவையில்லை, ராங் டேட்டா மைனஸ் ராங் டேட்டா ப்ளஸ் கரெக்ட் டேட்டான்னு சொல்லிட்டு ஈச் டேட்டாவை நீங்கள் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஓகே, சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து அப்படி ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணக்கூடாது இந்த இடத்துல. இங்கே கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இன்கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், 382520 மைனஸ் இங்கே ராங் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, 40 ஸ்கொயர் ப்ளஸ் 27 ஸ்கொயர். ஈச் டேட்டாவை ஸ்கொயர் பண்ணி தான் ஆட் பண்ணணும். ஓகேவா, ஸோ சப்போஸ் பாருங்கள் எக்ஸாம்பிள் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும், 9 + 4 வரும். ஓகே, ஸோ அப்போ என்ன கிடைக்குது, 13 வருது. அப்படியே ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுங்கள், 5 ஸ்கொயர் தட் இஸ் 25. தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டைரக்ட்லி ஆடட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் செப்பரேட்லி ஸ்கொயர் அண்ட் ஆடட். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஈச் ஒவ்வொன்றையும் ஸ்கொயர் பண்ணி தான் ஆட் பண்ணணும். ப்ளஸ் இங்கே 45 ஸ்கொயர் ப்ளஸ் 45 ஸ்கொயர் ப்ளஸ் 72 ஸ்கொயர். ஓகேவா, ஸோ இப்போ இதை ஸ்கொயர் பண்ணணும், விச் இஸ் 3825 followed by 2 zeros minus இதை ஸ்கொயர் பண்ணுங்க 1600 plus 27 ஸ்கொயர் பண்ணுங்க 729 plus 45 ஸ்கொயர் பண்ணுங்க. ஆல்ரெடி சிம்பிளிஃபைட் ஃபார்ம் சொல்லி தந்திருக்கேன். லாஸ்ட் 5 வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், 25 போட்டுக்கணும். அப்போ 4க்கு நெக்ஸ்ட் நம்பர் ஸ்கொயர் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, 4க்கு நெக்ஸ்ட் நம்பர் 5, 4 5 are 20 எழுதிக்கணும். ஸோ 72 ஸ்கொயர்டு, ஸோ 5184. ஸோ இப்போ இது என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணணும், அப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணணும், ஸ்கொயர் இது பண்ணணும். 382520 மைனஸ்
ஸோ இதை ஸ்கொயர் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் 2329 ப்ளஸ் இதை ஆட் பண்ணுங்க 7209. ஸோ இப்போ இந்த ஆட் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் இதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஆட் பண்ணுனா 389709 கிடைக்குது. இது ரெண்டு ஆட் பண்ணும்போது -2329 பாசிட்டிவ் ரெண்டையும் ஆட் பண்ணிட்டா அப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ 387380 சப்ட்ராக்ட் பண்ணால் கிடைக்குது. இது வந்து என்ன கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இப்போ கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரெக்ட் SD ஃபைண்ட் அவுட் பண்ணணும், which is equal to எல்லாமே கரெக்ட் டேட்டா சென்ட்ரி பண்ணணும். கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை n வந்து மாறாது. ஓவரால் டேட்டா வந்து டோட்டலாக 100 கேண்டிடேட்ஸுங்கிறது அதில் சேஞ்சஸ் வராது, ஒரு டேட்டா தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மைனஸ் இங்கே கரெக்ட் சமேஷன் எக்ஸ் பை என்னை வந்து எக்ஸ் பார்னு சொல்லிக்கலாம் இல்லையா, எக்ஸ் பார் தான் ஹோல் ஸ்கொயர்டு. ஓகே, நான் ஃபைனலாக எக்ஸ் பார்னு வச்சுருக்கேன். சமேஷன் எக்ஸ் பை என் தான் ஹோல் ஸ்கொயர்னு சொல்லுவோம், அதை எக்ஸ் பார்னு வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு கரெக்ட் எக்ஸ் பார் வந்து நமக்கு தெரியும், ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் கரெக்ட் மீன், அதனால அப்படி வச்சுருக்கேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 387380 டிவைடட் பை 100 மைனஸ் கரெக்ட் சமேஷன் கரெக்ட் எக்ஸ் பார் ஸ்கொயர்டு வந்து இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் கரெக்ட் மீன் 60.50 த ஹோல் ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து 2 டெசிமல் கீழே 2 0 இருக்குது. ஸோ 2 டெசிமல் மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ண என்ன கிடைக்குது 3873.80 கிடைக்கும். மைனஸ் இதை ஸ்கொயர் பண்ணால் 3660.25 கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இதை சப்ட்ராக்ட் பண்ணணும், அப்புறம் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இப்போ சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னா, ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணால் ரூட் ஆஃப் 213.55 கிடைக்குது. ஸோ இப்போ இதுக்கு ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் லாங் டிவிஷன் மெத்தடில். 213.55. ஸோ இங்கே டெசிமலுக்கு முன்னாடி இருக்கும்போது லாஸ்ட்லேருந்து வரணும், இங்கே ஃப்ரண்ட்லேருந்து போகணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே 2க்கு ரூட் எடுத்தால் 1 டைம். ஸோ 1 டைம் இஸ் 1. Then balance is 1 1 3. So 2 times இங்கே வரும்போது 4 times போட்டால் என்ன கிடைக்குது 4 times போட்டால் 96 கிடைக்குது. சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சப்ட்ராக்ட் பண்ணால் 17. again 5 கீழே கொண்டு வாங்க. ஸோ 28 இப்போ 6 times டெசிமல் வச்சுக்கோங்க. 6 times போடும்போது 1716 கிடைக்குது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் 39. இப்போ ஃபாலோட் பை 2 zeros போடுங்க. இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 292. சப்ட்ராக்ட் பண்ணால் 292 கிடைக்குது. 292. ஸோ 1 டைம் போட்டாலே ஓகே. ஸோ 1 டைம் போடும்போது 2921. ஓகே, 1 டைம் 2921. தென் 2 டைம் போடும்போது 4000 வந்துடும். ஸோ எக்ஸட்ரா அண்ட் ஸோ ஆன் வருது. ஸோ அப்போ இதனோட ரூட் வந்து அப்ராக்சிமேட்லி என்ன சொல்லலாம் 14.61 இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்லி 14.6ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் பெரிய சம் தான், கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.